இப்போ இந்த வீடியோவில் நம்ம சுவையான கசப்பில்லாத பாகக்காய் தொக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இதற்கு தேவையான பொருட்கள்: ஃபஸ்ட்டு பேன் எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாம். பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் ஹீட் ஆனதும் கொஞ்சமாக கடுகு போட்டு பொரிய விட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் 3 காஞ்ச வத்தல் எடுத்து அதை கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டு கொஞ்சமாக வறுத்துக்கலாம். அப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டு கொஞ்சமாக வதக்கிட்டு மேலே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 2 தக்காளி அதையும் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம், வதங்குறதுக்காக சீக்கிரம் வதங்கிடும். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 2 டீஸ்பூன் வத்தல் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இவ்வளவும் போட்டு அது கூடவே நல்லா வதக்கிக்கலாம். மசாலா நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பாகக்காய் 2 கட் பண்ணி வச்சுருக்குறோம், மீடியம் சைஸ், அதையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் அந்த ஹீட்லேயே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக புளி கரைசல் அதையும் எடுத்து விட்டுக்கணும். அதுக்கப்புறம் அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. மீடியம் ஹீட்டில் வச்சு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க, தேவையான அளவு உப்பு. முதல்ல கொஞ்சம் தான் போட்டிருந்தோம், அதனால் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம ஒரு மூடி போட்டு இதை வேக விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் அது அப்படியே ஹீட்லேயே வேகட்டு. இப்போ நல்லா வெந்துடுச்சுது. இப்போ நமக்கு சுவையான பாகக்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சுது. பாகக்காயில் உள்ள கசப்பு இதில் ரொம்ப தெரியாது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.